நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களை மறுபடியும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக்குள்ள அன்பாய் கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் அதனுடைய 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னா, விசேஷித்த கிருபை. நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாம் தலைப்பாக எடுத்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். விசேஷித்த கிருபை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த சத்தத்தை கேட்குறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பல விதங்களில் தள்ளப்பட்டிருக்கலாம், பல விதங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த உலகத்தால் நீங்கள் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இந்த நாளில் நாம் அந்த விசேஷித்த கிருபையை குறித்ததான ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு அவர் காட்டி கொடுப்பாராக. தேவன் நல்லவர். நல்லா கவனிங்க. கிருபை என்று சொன்னாலே இலவசமாய் கிடைக்கிற ஒன்று, அதாவது தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஒன்று தான் கிருபை. அந்த கிருபையிலையும் ஒரு விசேஷித்த ஆமேன் ஸ்தோத்திர அனுபவத்தை உங்களுக்கு எனக்கும் தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அப்போ கிருபை எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆனால் விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது அநேக நபர்களை குறித்து, இந்த விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் முக்கியத்துவப்படுத்தப்படாமல், அல்லது நாம் தனித்துவமானவர்களாக இருக்கும்போது நம்மளை யாராவது ஒருத்தங்க ரொம்ப முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம பார்ப்போமானால் சொல்லுவோம், உன்னை மட்டும் தனியாக கவனிக்கிறாங்களே, உன்னை மட்டும் தனியாக ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வழக்க சொல்லாக பழமொழியாக நம்ம சாதாரணமாக பேசப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. அதை போல தான் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு விசேஷத்த கிருபையை தரும்படி அவர் விரும்புகிறார். யாருக்கு தரும்படி விரும்புகிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் ஆண்டுடைய வசனத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்வோம், அதை நாம் அறிந்து கொள்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்கிற அந்த விசேஷத்த கிருபையை நாம் ஒருவேளை சரியாக அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருப்போம்னா, இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொண்டு நாம் யார், தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல அடையாளத்தை இன்னைக்கு நமக்கு தேவன் காட்டி கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இன்னும் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், நல்லா கவனிங்க, பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள. நல்லா கவனிங்க. கிருபையை நாம் என்ன செய்யணுமா? பற்றிக்கொள்ள வேண்டுமா? கிருபையை நாம் பற்றிக்கொள்ள இன்னைக்கு நாம்
தேவனுடைய வார்த்தையின் மூலம் எப்படி நம்ம பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க, மோசே குறித்து நீங்கள் வாசிக்கும்போது மோசே தேவனிடத்தில் விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொண்டவனாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. விசேஷித்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டதினால் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை, அவ்வளோ பெரிய ஒரு ஜனத்தை ஒரு நபராக நின்று அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அவனால் செயல்பட முடிந்தது. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் பல விதங்களில் நீங்கள் திறமையற்றவர்களாக அல்லது ஒரு பொறுப்புணர்வு உள்ளவர்களாய் இல்லாமல் நீங்கள் இருப்பதை உலகத்தில், குடும்பத்தில், மற்ற நபர்களால் ஒருவேளை அடிக்கடி உங்களை ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை தரும்படி உங்களை இந்த பூமியில் ஆமேன் ஸ்தோத்திரம் உங்களை அருவருக்கிற, உங்களை வெறுக்கிற, உங்களை புறம்பாக்குகிற, உங்களை மதிக்காமல் ஒதுக்குகிற ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை ஒருவேளை மோசையை போல ஒரு நல்ல தலைவனாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தோத்திரம், ஒரு லீடராக கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவதற்கு அவர் தம்முடைய விசேஷித்த கிருபையை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சிலர் சொல்கிறீங்க, எனக்கு அனுபவம் இல்லாத ஒரு பொறுப்பில் நான் இன்றைக்கி அமர்த்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு பழக்கமில்லாத ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, நான் எப்படி இதை செயல்படுவேன், எப்படி இதில் நான் இந்த காரியங்களெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை தந்து தேவன் தம்முடைய திட்டத்தை உங்கள் மூலம் நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில், நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் திறமை அல்ல, கர்த்தருடைய விசேஷித்த கிருபை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ விசேஷித்த கிருபையை தேவன் வேதத்தில் அநேகருக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு 2 நபர்களை மாத்திரம் நாம் இன்னைக்கு அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம் ஸ்தோத்திரம். ஆதியாம புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம், ஆதியாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்லா கவனிக்கணும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, நல்லா கவனிங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாய் இருந்தது. நல்லா கவனிங்க, தேவன் நோவாவுக்கு விசேஷித்த கிருபையை கிடைக்க பண்ணினார். அவருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதே நோவா அவர் இருக்கிற காலகட்டத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயம் விஷனமாக இருந்தது. மனஸ்தாபமும் விஷனமும் உண்டாகிற ஒரு ஸ்தோத்திரம் கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த அருமையான நோவாவுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் கிடைக்க பண்ணுறார். இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை மோசமானவங்களாக இருக்கலாம், அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், விசனப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கலாம். ஆனால் அது நடுவில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கிடைக்க பண்ணுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் இந்த விசேஷித்த கிருபை கிடைத்தது? மனஸ்தாபப்படுத்துகிற ஜனங்களுக்கு மத்தியில், விசனப்படுத்துகிற ஜனங்களுக்கு மத்தியில் நோவா எப்படி ஒரு விசேஷித்த கிருபை கிடைப்பதற்கு செலக்டட் பர்சனாக மாறினார் அப்படி நீங்கள் ஒரு கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த நோவாவுக்கும் அவனை சுற்றியிருந்த ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. விசேஷ கிருபையை நோவாவுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுவதற்கு நோவாவுக்குள் இருந்த ஒரு தன்மையை, நோவாவுக்குள் இருந்த ஒரு குணாதிசயத்தை, நோவாவுக்குள் இருந்த ஒரு விசேஷித்த தன்மையை கர்த்தர் கண்டார். அது என்ன தன்மை? இதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனநலம் படைத்தவனாக, கீழ்ப்படுகிற, செய்து முடிக்கிற தன்மை உள்ளவனாக நோவா இருக்கிறதை கர்த்தர் கண்டார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வேளையில்
உங்கள் வாழ்க்கையில் நோவாவை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அதை சொல்ல அப்படியே கேட்டு செயல்படுத்துகிற குணாதிசயம் உடையவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், ஆண்டவர் சொன்னால் அதை கட்டாயம் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் விசேஷித்த கிருபையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நோவாவிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். ஒரு பேழைக்குள் ஆமேன் சகல காட்டு மிருகங்களையும் எல்லா மிருகங்களையும் ஜோடு ஜோடாக உள்ளே அவர் அந்த எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்க சொன்னார். இவங்க 8 பேர் உள்ளே போக சொன்னார். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய மழை ஒன்று வரப்போகுது. ஜனங்களுடைய பாவம் மிகுதியாவதினால் மனஸ்தாபப்படுத்துகிற இந்த ஜனத்தை, விசனப்படுத்துகிற இந்த ஜனத்தை கர்த்தர் பொறுத்து பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய இருதயத்தில் அவர்களை குறித்த பொறுமை இழந்து போய் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஜனங்கள் தள்ளினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பேழை என்பது அதுவரைக்கும் பேழையை அதுவரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது. பேழை எப்படி இருக்குங்கிற ஒரு மாடலும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு பேழையை உண்டாக்கு. எப்படி உண்டாக்கணும்? இவ்வளோ நீளம் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இவ்வளோ ஜீவராசிகள் உள்ளே இருக்கணும், அதில் நீ இருக்கணும், அவர்களுக்கு தீவனம் எல்லாத்தையும் உள்ளே ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நோவடத்தில் சொல்லும்போது அதை அற்பமாக அவன் பார்க்கல, அலட்சியமாக பார்க்கல. அதை இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் எண்ணத்தோடு அவன் பார்க்கல. கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்வதற்கு அந்த செகண்டே அவன் ஆயத்தமானான். என் சத்தத்தை கேட்குற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, தேவன் உங்களோட அடிக்கடி பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த கிருபையை தந்து அந்த இடத்துல உபயோகப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிற வேளையில் நீங்களுடைய சத்தத்தை அற்பமாக, அலட்சியமாக, ஒரு மெத்தனத்தோடு நீங்கள் இதுவரைக்கும் செய்ததினால அந்த விசேஷித்த கிருபையை உங்கள் வாழ்க்கையில் தேவன் விளங்க பண்ணுவதில் அநேக தடைகள் நீங்களாகவே ஏற்படுத்தி கொண்டீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் நோவாவை போல தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஃபினிஷ், முடிந்தது. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செய்து முடித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்து முடிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தருடைய கண்களில் கிடைக்க பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மனஸ்தாபப்படுத்துகிற, விசனப்படுத்துகிற ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு விசேஷித்த கிருபையோடு உங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவதற்கு நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் இருக்கிற குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற சபையில் உங்களை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு, நல்லா கவனிங்க, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறதான யோசேப்புனுடைய வாழ்க்கையில் அவனை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளிட்டாங்க. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். சிறைச்சாலைக்குள்ளே மேக்சிமம் தகுந்த பாதுகாப்பு கிடைக்குமான்னு சொன்னால் தகுந்த பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனை ஆதரிக்கவும் அவன் மேல் பட்சமாய் பேசவும் அவனுக்கென்று சொல்லி ஒருவருமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய தரப்பு வாதத்தை எடுத்து சொல்வதற்கு கூட அவனுக்கு ஒருவர் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அந்த யோசேப்புக்கு ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் கிடைக்க பண்ணினார். நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த யோசேப்புக்கு சிறு வயதிலே ஒரு தேவ தரிசனத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த விசேஷித்த கிருபை எப்போ விளங்க பண்ணணுமோ அதனுடைய முன் அடையாளமாக தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து அவனை கர்த்தர் வளர்த்தார். ஆனால் குடும்பமும் அவனை சுற்றி இருக்கிறவர்களும் அவனோடு பழகினவர்களும் அவனுக்கு ஸ்தோத்திரம், அவன் எந்த இடத்துல மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருந்தானோ அந்த இடத்துல இருக்கிறவர்களும் அவர்கள் சொல்லுகிறதான பழியை ஏற்றுக்கொண்டு இவனை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளினார்கள், இவனை ஒதுக்கினார்கள். ஆனால் வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அவன் அதிகமாக யாருக்கு பிரயோஜனமாக இருந்தானோ அவர்கள் இல்லை,
யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து. கர்த்தர் கூட இருக்கிறார். விசேஷித்த கிருபை யோசேப்புக்கு கிடைக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, கர்த்தர் கூட இருந்து அப்படின்னு போட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் கூட இருந்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் மேல் கிருபை வைத்து. கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு சொன்னால் அது நமக்கு பிரயோஜனமானு சொன்னால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. தேவன் நம்ம கூட இருந்தால் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் விசேஷித்த கிருபையுடைய அனுபவத்தை அவருடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கும்போது இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஏன் விசேஷித்த கிருபையை அவனுக்கு கொடுத்தாருன்னா, தேவனுடைய நாமம் அவன் மூலமாக அறியப்பட வேண்டும் என்ற அந்த சித்தத்தை யோசேப்பின் மூலம் கர்த்தர் விளங்க பண்ணினார். இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, தேவ நாமம் உங்கள் மூலமாக அறியப்படுவதற்கு கர்த்தர் இந்த பூமியில் உங்களை ஸ்தோத்திரம் விசேஷித்த கிருபையினால் உங்களை நடத்துவதற்கு, விசேஷித்த கிருபையை விளங்க பண்ணுவதற்கு, ஒருவேளை யோசேப்பை போல கர்த்தர் உங்கள் கூட இருந்து கிருபையை உங்கள் மேலே வைத்து உங்களை உபயோகப்படுத்த அவர் பல வேளைகளில் பல நேரங்களில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய அவர் முற்பட்டும் அதை நீங்கள் தடை செய்தீர்கள், அதை அசட்டை பண்ணினீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. யோசேப்பை போல உலகத்தில் பல நபர்களால் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை உங்கள் மேல் பழியை சுமத்தி ஒருவேளை நீங்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுகிறாரு. ஒரு விசேஷத்து கிருபை உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய பண்ணுவதற்கு கர்த்தர் தம்முடைய விசேஷத்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், எல்லாரும் அவனுக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்தாங்க, ஆனால் இப்போ என் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்கி போயிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் கூட இருந்தார்னா எல்லாரும் விலகி போன எல்லாரையும் ஒரு நாள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருவார். எப்போ தெரியுமா? விசேஷித்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபை அது கிரியை செய்ய, அது வேலை செய்ய, அது செயல்பட ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவ்வளோ பேர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். இவனை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவ்வளோ பேரும் இவனிடத்தில் வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். இந்த சத்தத்தை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்த கிருபையை வச்சிருக்கிறார். கலங்கி போக வேண்டாம், மனம் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை நீங்கள் ரொம்ப வெறுமையாக நினச்சி வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கிற அழுகை நாட்கள் ஆண்டவர் மாற்றுவதற்கு இன்றைக்கி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். விசேஷத்த கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஓ தேவனுடைய பிள்ளையே, நோவாவை போல ஒரு விசேஷத்த கிருபை உங்களுக்கு வச்சிருக்கிறார். யோசேப்பை போல ஒரு விசேஷத்த கிருபை உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே கிரியை செய்திருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நோவாவுக்கு விசேஷத்த கிருபையை கொடுத்த தேவன், யோசேப்புக்கு விசேஷத்த கிருபையை கொடுத்த தேவன், ஆண்டவரே எனக்கும் விசேஷத்த கிருபையை நீர் தருவதற்கு ஆயத்தம் உள்ள தேவனாய், அற்புதமான தேவனாய் இருக்கிறீர்னு சொல்லி கண்களை முடிச்சோம். ஒன்றும் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறது போல விசேஷத்து கிருபை எனக்கு நீர் தாருமையா. ஆண்டவரே, நோவாவை போல நீர் கட்டளையிடுகிறவைகளை செய்து முடிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்த கிருபையை தாருமையா. யோசேப்பை போல செய்யாத ஒரு குற்றத்தை பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டது போல வெளியே வர முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்க நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நம்முடைய நாமம் அறியப்படுவதற்கு ஏற்ற ஒரு விசேஷத்த கிருபையை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஒதுக்கிற நபர்களுக்கு மத்தியில் உதவிக்கரம் நீட்டுகிற நபர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த விசேஷத்த கிருபையின் மூலம் நீர் நம்முடைய நாமம் அறியப்படுவதற்கு உபயோகப்படுத்த ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியானது 30, 60, 100மான பலனை கொண்டு வரட்டும். உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உண்மையாகவே தேவனோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடக்கிற இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க.
உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய சாட்சிகள் இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் அருகாமையில் இருக்கிற கருந்தாவில் நாங்கள் அல்லேலூயா ஜெபவோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரம் 2 ஆராதனை நடைபெறுகிறது. காலையில் 4:30 5:30 வரைக்கும் அதிகாலையில் ஒரு ஆராதனை, 9:30 12:30 வரைக்கும் ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வாருங்கள், தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. God bless you. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீ